மக்களே, போகிற போக்க பார்த்தா நம்ம அருண் வந்து டைட்டில் வின் பண்ணிடுவாராட்டுக்குது. அந்தளவுக்கு வேறு மாதிரியான பெர்ஃபார்மன்ஸை நேற்று வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து போட்டிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒர்க்கர்ஸ் வர்சஸ் லேபர்ஸ் அப்படின்ற இது ஒரு டாஸ்க்லாம் வந்து போயிட்டுருக்கு. இப்போ வந்து ஒர்க்கர்ஸ் ஏதாவது என்ன சொல்கிறது, அவங்க அடிப்படை தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சுக்கணும். குடிக்க தண்ணி வேணும், இல்லை வந்து ரெஸ்ட் ரூம் போகணும், இல்லை மற்ற வேலைகள் வந்து செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து மேனேஜர் வந்து சப்போர்ட் பண்ணணும். மேனேஜர்ஸ் வந்து அலோவ் பண்ணாமல் தான் அவங்க வந்து அந்த விஷயத்தை வந்து செய்ய முடியும். அந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை வந்து செய்யணும். சைக்கிள் கொடுத்துருப்பாங்க, சைக்கிள் வந்து ஓட்டணும். அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே யார் வந்து அந்த விஷயத்தை வந்து செய்யணுமோ, அந்த வேலையை வந்து செய்யணுமோ, தண்ணி குடிக்கிறது, ரெஸ்ட் ரூம் போகிறது, அந்த மாதிரி விஷயம் வந்து செய்யணும் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அதை வந்து செய்யணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஷெடியூல் போட்டு மேனேஜர்ஸ் வந்து ஒர்க்கர்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா வேலை வாங்கியிருக்காங்க. ஸோ நேற்று நம்ம அருண் வந்து வேறு லெவலில் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து போட்டிருந்தாரு. பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ், அல்டிமேட்டான பர்ஃபார்மன்ஸு. ஆனால் இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு கண்டிப்பாக விஜய் சேதுபதி கிட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு அப்ரோச் வரும்னு தான் நினைக்கிறேன். எல்லோரும் வந்து சோஷியல் மீடியாவில் கழுவி ஊற்றுற அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது. என்னென்னு கழுவி ஊற்றுனாங்க அப்படின்னா, டப்பா அருண் வந்து சம்மந்தமே இல்லாமல் டப்பா அடிச்சுன்னு கிடக்குறான். வேணும்னே வந்து சீனை வந்து கிரியேட் பண்ணினே இருக்கிறான். அவன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த மாதிரிலாம் அடிச்சு விட்டுனே இருக்கிறான். இது பக்கம் மேனேஜர்ஸ் வந்து ஒரு ரூல் போடுறாங்க அப்படின்னா அந்த ரூலை வந்து ஏற்றுக்க மறுக்கிறான். மேனேஜ் சைட்லேருந்து அவங்க வந்து ஒரு யூனியன் லீடரை வந்து நியமனம் செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் சொல்கிற லீடரை வந்து எங்களால் ஏற்றுக்க முடியாது. நாங்கள் வந்து 3 பேர் வருவோம், அதில் நாங்கள் பெஸ்ட்டு யாரோ அதை தான் நாங்கள் வந்து முன்னிறுத்துவோம். நீங்கள் சொல்கிறவங்களாம் வந்து எங்களால் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எது மேனேஜர் சைட்லேருந்து ஒரு விஷயம் வந்தாலுமே அதை வந்து ஒபே பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம டப்பா அருண் வந்து சிறப்பாக நேற்று வந்து பண்ணிகிட்டே இருந்தான். அருண் அவர்கள் வந்து நேற்று வந்து சிறப்பாகவே வந்து பண்ணிகிட்டே இருந்தாப்புல. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் நடந்துச்சு. என்ன டாஸ்க் அப்படின்னா அதை ராஜாராணி டாஸ்க் நடந்துச்சுல்ல, அந்த டாஸ்க் வந்து நடக்கும்போது ஸோ அந்த இடத்துல வீக்கெண்டில் விஜய் சேதுபதி கிட்ட ஒரு கான்வர்சேஷன் போகும். அருண் வந்து இந்த மாதிரி வந்து விஜய் சேதுபதி கிட்ட ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பார். என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த ஆட்சியை கவிழ்க்கிறது, மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஆட்சியை கவிழ்க்கிற மாதிரி ஒரு புரட்சி பண்ணலாம் நான் நினச்சேன். நான் வந்து பண்ணியிருக்கணும், பட் வந்து பண்ணலை அப்படின்னு சொன்னேன். பண்ணியிருக்கலாம்ல சார், ஏன் சார் விட்டுட்டீங்க? அதை இங்கே பண்ணாமல் எங்கே சார் பண்ணுவீங்க? நீங்கள் அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்ல சார், யோசிச்சிங்கன்னா அதை பண்ணிடணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்து அருண் கிட்ட வந்து சொல்லியிருப்பார். அந்த டாஸ்க்கு அந்த சாட்டர்டே எபிசோடுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி வந்து சொல்லும்போது அது வந்து சரி ஓகே சார், இனி வரக்கூடிய நாட்களில் நான் வந்து ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்லியிருந்தாரு. அதே ஒரு விஷயத்த நல்லா வந்து அழகாக வந்து அப்சர்வ் பண்ண நம்ம அருண் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸோ இங்கே வந்து மேனேஜர்ஸ் வந்து இவங்க வந்து ரூல்ஸ் போடுறதா அவங்க வேலை, ஒர்க்கர்ஸோட வேலை என்ன அப்படின்னா அந்த ரூல்ஸை வந்து ஏற்று நம்ம வந்து விளையாடுறத வேலை. ஸோ இந்த இடத்துல மேனேஜர்ஸ் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ அந்த விஷயத்தை இவங்க வந்து கேட்டு ப்ராப்பராக வேலை செய்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்து எந்த கான்வர்சேஷனுமே வந்து எதாவது அங்கே பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து வியூஸும் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. யாரும் வந்து ரசிச்சும் வந்து பார்க்க மாட்டாங்க. ஒரு விஷயம் நடக்குது, ஒரு டாஸ்க் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல சண்டை நடந்தால் மட்டும்தான் பார்க்குறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து பிக் பாஸ் வீடு. அந்த இடத்துல சண்டையே இல்லாமல் அவங்க கொடுக்குற வேலையை நீ வந்து செஞ்சுட்டு நீ பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு திரும்ப சாப்பிட்டு தின்னுட்டு தூங்குறதுக்கு வந்து எதுக்கு வந்து அந்த டாஸ்க் வந்து வைக்கணும்? ஸோ இந்த இடத்துல வந்து அருண் வந்து ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக வந்து அவர் வந்து அப்ரோச் பண்ணணும். அதுக்குன்னு எல்லா இடத்துலையுமே வந்து டப்பா அருண் வந்து ரொம்ப குற்றம் சொல்கிறது எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. அவர் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பண்ணார். அவர் பேசக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸுக்கு சாதகமாக இருக்குல்ல, அதனால் வந்து ஒர்க்கர்ஸ் வந்து அப்ரோச் பண்ணுறாங்களே. ஸோ எந்த அளவுக்கு திறமையான ஒரு ஆளாக இருந்தால் எல்லாத்தையும் மண்டையை கழுவி எல்லாத்தோட மண்டையும் கழுவி தனக்கேற்ற மாதிரி ஒரு டீமை வந்து உருவாக்குறாருல. ஸோ அந்த இடத்துல அருண் அவர்கள் வந்து கண்டிப்பாக பாராட்டியாக தான் தெரியணும். நீங்கள் டப்பா அருண் பண்ண விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காமல் கமெண்டில் போடுங்க.